அனைவருக்கும் வணக்கம். வாழை மரங்களை பொறுத்தளவில் அதில் வரக்கூடிய காய்கள் நல்ல திடமாகவும் பெருசாகவும் சுவையாகவும் வரத்துக்கு பாலை விட்டதுக்கப்புறம் இந்த ஆண் பூக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பிச்சை எடுத்துடுறோம். எடுத்த முனையை சாய்வாக வெட்டி ஒரு சின்ன பேக்கெட்டில் 10 லிட்டருக்கு 100 மில்லி பஞ்சகாவியா கலந்த அந்த திரவத்தை அதில் ஒரு 100 மில்லி ஊற்றி அதை உள்ளே நுழைச்சி கட்டி விட்டுறோம். ரைட்டுங்களா? இது கீழே முடிச்சிடும். பாலை, இந்த பாலையில் ஒரு சில திரவங்களை 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கிறோம். என்னென்ன? 100 லிட்டர் தண்ணியில் முட்டை எலுமிச்சை கரைசல், 100 லிட்டருக்கு சொல்கிறேங்க, 100 லிட்டருக்கு 250 மில்லி. அதே மாதிரி 20% போரான், தண்ணீரில் கறக்கக்கூடியது, மைக்ரோபோர், சோலுபோர் அந்த பேரில் கிடைக்கும், 200 கிராம். கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், பஞ்சகாவியா 1 லிட்டர். இதை கலந்து ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கணும். மாதம் ஒரு முறை மட்டும் சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கணும். அது கூடயே ஒரு முறை மட்டும் வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறையா நேரம் அந்த குலைகளுக்குள்ளே மாவு பூச்சி வர்றது, அழுகல் நோய் வர்றது, இது நடக்குது. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பராமரிப்புக்காக மாதம் ஒரு தடவை தெளிச்சுக்கிறோம், ஒரு தடவை இல்லாமல் மற்ற பொருள்கள்லாம் தெளிக்கிறோம். இதை மாற்றி மாற்றி நம்ம தெளிச்சிட்டு வரப்போ காய்கள் பெருகி நல்ல பொருள் கிடைக்கிது. ஒன்று முட்டை எலுமிச்சை கரைசல் சொன்னோன்னா, அதுக்கு பதிலாக திராட்சை கரைசல் சேர்க்கலாம். 100 லிட்டருக்கு 1/2 லிட்டரு திராட்சை கரைசல், அல்லது 100 லிட்டருக்கு 10 லிட்டர் சாணப்பாசி கரைசல் சேர்க்கலாம். 3 சொல்லியிருக்கேன்னா, ஒன்று என்னன்னு சொல்கிறேன். முட்டை எலுமிச்சை கரைசல்னு சொன்னோன்னா, ஒரு பாத்திரத்தில் 10 முட்டையை போட்டுட்டு அது நனைகிற அளவுக்கு எவ்வளவு எலுமிச்சம் ஜூஸ் வேணுமோ அதை நல்லா பிழிஞ்சு போட்டுட்டு, எலுமிச்சம் பழத்தையும் கூட தேவைப்பட்டால் 1-2 உள்ளே போட்டு மூழ்கிற அளவுக்கு போட்டுடணும். டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒரு வாரம் அந்த முட்டையோட ஓடெல்லாம் நெளிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் மூடியை திறந்து ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கிட்டு, இந்த அமைப்புக்கு ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்து திருப்பி மூடி வச்சிடணும். ஒரு வாரம், இது ஒரு வாரம் கலந்து, நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு வாரம், 15 நாள் கழித்து ஒரு பொருள் கிடைக்கும். இந்த திரவம் தான் நான் தெளிக்கணும்னு சொல்ல வர்ற திரவம். இது அதிகமான கால்சியம் சத்தும் புரோட்டீன் சத்தும் கொடுக்கக்கூடியது, முட்டையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியது. அடிக்க காய் சூப்பராக வரும். இது ஒன்று. திராட்சை கரைசல்னா என்ன? கருப்பு திராட்சை விற்கிது இல்லைங்களா, தோலை உரிக்கிறீங்க, 1 கிலோ அளவுள்ள பழத்துக்கு 1 கிலோ அளவுள்ள நாட்டு சர்க்கரை கலந்து டைட்டாக மூடி போட்டு வைக்கிறீங்க. 18 நாள் வீட்டில் வெளிச்சம் படாத இடத்துல வைக்கலாம். 18 நாள் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் கிடைக்கும். இந்த கரைசலை ஒரு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டு இதை நம்ம கலந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் திராட்சை ரச கரைசல். சாணப்பாசி கரைசல்ங்கிறது 1 லிட்டர் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த கரைசலை வாங்கி பெருக்கமடை செஞ்சு கொடுக்குறது. இதில் 3ல் எது நல்லது அப்படின்னா திராட்சை ரச கரைசல் நல்லது. இல்லை 3ஐயும் என்னால் கொடுக்க முடியுமா? வேண்டாம், ஏதாவது 2 கொடுக்கலாம். திராட்சை ரச கரைசலும் முட்டை எலுமிச்சை கரைசலும் கலந்து நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப பொதுவாக செவ்வாழை, கற்பூரவள்ளி இது மாதிரி அதிகமான விலைக்கு கொடுக்க வேண்டிய காய்களை நம்ம இது தெளிச்சுக்கிட்டோம்னா அதிகமான சுவையும் நல்ல பெரிய சைஸும் உள்ள பழங்கள் கிடைக்குங்க. இது மார்க்கெட்டில் நமக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தி தரும். இதுதான் இதோட அடிப்படை. பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.